இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எவ்வளோ ஒரு பாசத்துக்குரிய ஒரு வார்த்தையை இந்த வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நீ சொல்கிற, ஆனால் அப்படி சொல்லியும் நீ சகோதரனிடத்தில் அன்பு கூறலைன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற. இன்றைக்கி நிறையா ஊழியக்காரர் பாருங்கள், நான் பெரிய ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரர் அல்லாத மற்றவர்களும் ஆலயத்துக்கு போகிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, மண்டி போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனா தன் சகோதரனுக்காக விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது. என்னதான் இருந்தாலும் என்னுடைய பங்கு எனக்கு வரணும் இல்லைங்க அப்படின்னு தன் சகோதரனிடத்தில் சண்டை போடுறவங்களாக தான் இருப்பாங்களே தவிர தன் சகோதரன் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய மரபு. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் தகப்பனார் 2 வீடு கட்டியிருந்தார். ஒரு வீட்டை 2 போர்ஷனாக கட்டியிருந்தார். ஒன்று தம்பிக்கு, ஒன்று எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் ஈரோடு பகுதியில் ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன். என் சகோதரன் கேட்குறான், என்னன்னு, இந்த வீட்டை நான் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக நான் அந்த வீட்டை விசாலமாக கட்டிக்குவேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன விலை நான் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டப்போ நான் சொன்னேன், உனக்கு எவ்வளவு தோணுதோ அவளை கொடுன்னு சொன்னேன். கடவுளோட சமூகத்தில் சொல்கிறேன், உனக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளோ எனக்கு கொடு. எவ்வளோ கொடுத்தா அண்ணன் வருத்தப்பட மாட்டான்னு நீ நினைக்கிறியோ அது கொடு. நான் இதுக்குன்னு நான் ஒரு விலை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ என்னோட தம்பிடா, அதனால் நீ என்ன பண்ண, உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ அவன் அதுக்கு ஒரு தொகையை கொடுத்தான். என்னால் அந்த தொகை வந்த உடனே எனக்கு இது கம்மியாக வந்துருச்சு, எச்சா வந்துருச்சு, அந்த மாதிரியான எண்ணமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா இருக்கணும், என்னுடைய சகோதரன். இன்னொரு முறை நாம் பிறக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில். மனிதனாக இன்னொரு முறை நாம் பிறக்க போகிறது கிடையாது. நாங்கள் 2 பேரும் சகோதரர்களாக பிறக்க போகிறதும் கிடையாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்திலேருந்து மறிக்கலாமே தவிர பிறக்க முடியாது. அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரன் மீது அன்பு செலுத்து முதல்ல, அதுக்கப்புறம் கடவுள் மேலே அன்பு செலுத்துறதா நீ சொல்லலாம். கண்ணில் பார்க்குற உன் சகோதரன், உன்னோட கூட பிறந்த சகோதரன், எல்லா விதத்திலையும் உன்னோட கூடவே இருக்கிற உன்னுடைய சகோதரன் மீது உனக்கு அன்பு செலுத்த முடியல, அவனுக்காக உன்னை விட்டு கொடுக்க முடியலைங்கிறப்ப, காணாத தேவன் என் மேலே எப்படி நீ அன்பு கூறுவே, அதை எப்படி நான் உண்மைன்னு ஏற்றுக்கிடட்டும் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, நம் சொந்த சகோதரனையும் நம் சொந்த சகோதரியின் மீதும் நாம் அன்பு செலுத்தலைன்னா தேவன் மீது அன்பு செலுத்தி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அன்பை அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். இந்த உலகத்தில் நம் உடன் பிறந்தவர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது நம்ம அன்பு செலுத்தணும், அதான் சொல்கிறார். அப்போ அன்பு செலுத்துகிறப்ப அந்த குடும்பம் கலையாது, குடும்பம் சிதையாது. எப்பொழுதுமே அன்பு நிறைந்த குடும்பமாகவே அது இருக்கும். அந்த அன்பு இருந்தாவே கடவுள் அங்கே வாசம் செய்கிறவராக இருப்பார். அன்பானவர்களே, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த இம்மானுவேலர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற அந்த அறிவுரை என்னென்னா, நம்ம சகோதரன் மீது அன்பு செலுத்துவோம், சகோதரிகள் மீது அன்பு செலுத்துவோம், நம் உறவுகள் மீது அன்பு செலுத்துவோம். நம் கண்ணில் பார்க்குறவங்க மேலே அன்பு செலுத்தினாவே கடவுள் மீது அன்பு செலுத்தினதாக அர்த்தம்னு சொல்கிறார். நிச்சயமாகவே நமக்குள்ளே பகை இருக்குமானால், நம் சகோதரன் மீது பகை இருக்குமானால், சகோதரி மீது பகை இருக்குமானால், இன்றைக்கு அந்த பகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களா நாம் இருப்போம். கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நாம் கடவுள் மீது அன்பு செலுத்துகிறோன்னு சொல்கிறதும் அப்போ தான் உண்மையாகும். நிச்சயமாகவே அப்படி ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்கள் அன்பையும் ஏற்றுக்கொள்வார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி.
கண்ணால் காண்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் மீது அன்பு செலுத்தாத நாங்கள் உம்மீது எப்படி அன்பு செலுத்துவோம் என்று நீர் கேட்ட அந்த கேள்வி எங்கள் இருதயத்தை உடைக்கிறது ஆண்டவரே. அதனால் பகை இருந்தாலும் இன்று நாங்கள் ஒப்புரவாகி எங்கள் சகோதரிகள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக, சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.